இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் ஓம். இந்த ஓம் என்ற பிரணவ ஒலிக்கு அற்புதமான பல சக்திகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்கும் முன்பாக ஓம் என்கின்ற இந்த பிரணவ மந்திரத்தை மனதுக்குள்ளாகவும் நன்றாக வாய்விட்டும் சொல்லி அதன் பிறகு நம்முடைய காரியங்களை தொடங்கினால் அந்த காரியங்களிலே நிச்சயமான வெற்றி கிடைக்கும் என்பது 100% உண்மை. இந்த ஓம் என்ற பிரணவ ஒலியிலே அத்துணை நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. சூரிய மண்டலத்திலே அந்த சூரியன் சுற்றுகின்ற அந்த வேளையிலே சூரியனை 9 கோள்களும் சுற்றுகின்றன அல்லவா? அந்த வேளையிலே இந்த ஓம் என்கின்ற ஒலி அங்கு முழுவதும் வியாபித்திருக்கின்றது என்பதை சமீபத்திலே கூட விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அங்கு வருகின்ற அந்த சத்தமானது ஓம் என்கின்ற பிரணவ சத்தத்தின் ஒலிக்கூறாக இருக்கின்றது என்று சமீபத்திலே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதனை நம்முடைய முன்னோர்கள் எத்துணையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டார்கள். ஓம் என்கின்ற பிரணவமானது எங்கெங்கும் ஒலிக்கின்ற ஒரு மந்திரம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஓம் என்னும் மந்திரம் ஆ ஓ ம என்ற 3 அசைகளால் உருவானது. ஆ என்று ஓசை எழுப்பும்போது நம்முடைய உடம்பினுடைய கீழ்ப்பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நன்கு ஒரு இயக்கம் பெறுகின்றது. ஓ என்று உச்சரிக்கும் போது நம்முடைய மார்பு பகுதிகளிலே நன்கு இயக்கம் பெற்று நன்கு செயல்படுகின்றது. அதேபோல் இம் என்ற ஒலி நம்முடைய முகத்தசைகள் மற்றும் மூளை பகுதியை தூண்டும் விதமாக இருக்கின்றது. நம்முடைய சனாதன தர்மமானது எல்லா விதத்திலேயும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ஒட்டியே வைத்திருக்கின்றது. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மறைமுகமாக இருக்கும். ஓம் என்னும் மந்திரம் நம்மை நல்ல தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. வீட்டிலேயே அமர்ந்து ஒரு 15 நிமிட நேரம், முதலிலே 15 நிமிடம் முடியாது, 5 நிமிடங்கள் கூட நம்மால் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி உட்காருவது என்பது மிக மிக கடினமான விஷயம். ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கைவந்த அந்த கலையானது நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கின்றது. நாளை பால்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டும், நாளை வண்டி டியூ கட்ட வேண்டும், வீட்டு டியூ வந்துவிடும் என்று பலவிதமான கவலைகளை நாம் மனதுக்குள் வைத்திருக்கின்றோம். இப்படி வைத்திருக்கின்ற வேளையிலே நம்முடைய மனதை ஒரு 5 நிமிடங்கள் கூட கட்டுப்படுத்தி நம்மால் தியான நிலைக்கு செல்ல முடியாது. ஆனால் செய்து பார்த்தால் நாளாக அந்த தியானம் என்பது நம்முடைய மனதை ஒரு நிலைக்குள் கொண்டு வந்து நம்முடைய வாழ்வானது சீராக இருப்பதற்கு வேறு ஒன்றும் வேண்டாம், நல்ல ஆரோக்கியம் நமக்கு வேண்டும். பணம் வசதி மற்றவையெல்லாம் அடுத்தது, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தை நமக்கு நன்கு கொடுப்பது இந்த ஓம் என்கின்ற பிரணவ ஒலி. இந்த ஓம் என்னும் மந்திரத்தை தினம்தோறும் 11 முறை முதல் 18 முறை உச்சரித்துவிட்டு அதன் பிறகு தூங்கச் சென்றால் நன்கு ஆழமான உறக்கம் கிடைக்கும். இன்று முதல் இதனை செய்து பாருங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில்தான் மூளைக்கு மிகவும் தேவையான மெலடோனின் என்கின்ற ஹார்மோன் சுரக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மெலடோனின் என்கின்ற இந்த ஹார்மோன் சுரப்பதற்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் வேண்டும். அதனால்தான் வியாதியஸ்தர்களை நிறைய தூங்க சொல்கின்றார்கள், குழந்தைகளை அதிகம் தூங்க வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நம்முடைய எதிர்மறை எண்ணங்களிலே இருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கும் இந்த ஓம் என்கின்ற பிரணவ ஒலி. இந்த ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதால் நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதோடு நம்முடைய இரத்த ஓட்டமானது சீராகும். இதயமும்
நம்முடைய ஜெரிமான மண்டலமும் நன்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஓம் என்கின்ற இந்த மந்திர சொல் நமக்கு மிகவும் உதவும். கவலைகள் மற்றும் பதற்றத்தால் பல நேரங்களிலே கோபம், வருத்தம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றை நாம் வெளிப்படுத்துகின்றோம். பின்பு அதனுடைய விளைவுகளை எண்ணி எண்ணி வருந்துகின்றோம். ஓம் என்று உச்சரித்து வர நாளடைவிலே நம்முடைய எண்ணங்களின் மீது சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும். அதனால் கோபம் குறையும். தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள் உருவாகாமல் தடுக்கப்படும். மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் நாம் செய்கின்ற வேலையிலே சரியான கவனம் செலுத்த முடியாமலும் இருந்தால் தினமும் காலையிலே எழுந்தவுடன் 20 நிமிடங்கள் ஓம் என்ற இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வர மூளையிலே என்டார்பின் என்கின்ற ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். இது நம்மை நாள் முழுவதும் உற்சாகமான மகிழ்ச்சியான மனநிலையை வைத்திருக்கும் என்று சொல்கின்றார்கள். அதேபோல் இந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர ஹார்மோன் குறைபாடுகள் சரியாகும். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களிலே ஏற்படுகின்ற மெனோபாஸ் காலங்களில் மன ஊசலாட்டம் ஆகியவையெல்லாம் மகளிருக்கும் கட்டுப்படும். ஆகவே பெண்களும் இந்த ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி 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 தங்களுக்குள்ளே ஒரு தியானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய தர்மம் சொல்கின்றது. ஓம் என்று தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் அனைத்தும் கிடைத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதோடு இன்சுலின் சுரப்பும் சீராக இருக்கும் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் சமீபத்திலே. ஆகவே நம்முடைய சனாதன தர்மத்திலே எது ஒன்றுமே வீணாக வைக்கவில்லை. தினந்தோறும் பூஜை செய்வதாகட்டும், தினந்தோறும் கோவிலுக்கு செல்வதாகட்டும், இப்படி வைத்திருக்கின்ற அத்துணை செயல்களுமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஒருங்கே இணைத்துத்தான் வைத்திருக்கின்றது நம்முடைய சனாதன தர்மம். எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த ஓம் என்ற மந்திரத்தை நாள்தோறும் காலை மாலை இருவேளையும் உச்சரித்து இந்த தியானத்தை பழகி கை கொண்டு விட்டோமானால் அனாவசியமான மருத்துவ செலவுகள் நமக்கு இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆகவே பக்திக்காக இல்லாவிடனும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பணத்தை நாம் அனாவசியமாக மருத்துவ செலவுக்கு செய்யாமல் மிச்சப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்காகவாவது இந்த ஓம் என்ற மந்திரத்தை அனுதினமும் உச்சரிப்போம். ஓம் ஓம். உங்களுக்கு உச்சரிக்க சிரமமாக இருந்தால் நாமே உச்சரித்து தியானம் மேற்கொண்டால் மிக மிக நல்லது. அல்லது தனியாக ஒரு அறையிலே இந்த ஓம் என்ற மந்திரத்தை ஒலிக்க விட்டு அமைதியாக அமருங்கள். ஒரு 15-20 நிமிட நேரம் தினந்தோறும் பழகி கொள்ளுங்கள். வேறு சிந்தனையே வேண்டாம். ஒரு 24 மணி நேரத்திலே ஒரு 20 நிமிடம் என்பது நம்மால் எளிதாக செய்யக்கூடிய விஷயம். ஆகவே இந்த 20 நிமிடங்களை வாழ்க்கையிலே நமக்காகவும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நாம் நன்றாக இருந்தால்தான் இல்லத்திலே இருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள், சுகமாக இருப்பார்கள். எனவே ஆன்மீகத்துக்காக இல்லாவிடனும் நம்முடைய சுய உடல் நல ஆரோக்கியத்துக்காகவும் இந்த ஓம் என்ற மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து தியானத்தை பழகி நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் காத்துக்கொள்வோம். இருக்கின்ற வரை ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.